அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் நீர் எங்களை விலக மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே. எத்தனையோ பேர் அப்படி சொல்லி எங்களை விட்டு விலகி இருக்கலாம், ஆனால் நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வியாதியின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, துன்பத்தின் வேளையிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர், நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியிலே, அப்பா நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர். யோசேப்போட எல்லா இடங்களிலும் இருந்தது போல நீர் எங்களோடு கூடவும் எப்பொழுதும் இருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் உம்முடைய தெய்வீக கரத்தை நீட்டி அப்பா எங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய காயப்பட்ட கரங்களை கொண்டு சுகப்படுத்த முடியாய், தொட்டு சுகப்படுத்த முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதனையோடு, வலிகளோடு, கர்த்தாவே வியாதிகளோடு, கஷ்டங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய காயப்பட்ட கரங்கள் தொடுவதாக அப்பா. உம்முடைய காயப்பட்ட கரங்கள் தொடுவதாக. நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது, அந்த ரத்தத்திலே வல்லமை இருக்கிறது, உயிர் தெழுந்த வல்லமை அந்த ரத்தத்திலே இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் நாங்கள் அந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இந்த நாமத்தை நாங்கள் பேசும் பொழுது பேய்கள் ஓடும், நோய்கள் ஓடி போக மாட்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட மக்களை, தடைகளை நீக்கி நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்பட முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய வல்லமையான வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே மக்களுக்கு நீர் ஊழியம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீரா. துதி, கன, மகிமை, மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமான நாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் காணிக்கையும் தசமபாவத்தையும் விதைக்க வந்திருக்கிறோம். தசமபாவத்தையும் காணிக்கையும் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நன்றாய் அறிந்து புரிந்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுவது சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஏன் விதைக்கிறோம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொடுத்தோம் என்றால் அவர் அதில் பெரிய ஒரு விடுதலை, அதில் பெரிய ஒரு வெற்றி இருக்கு. ஆகவே அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பெரியமான நம்ம காணிக்கையை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். தசம பாகத்தை
அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். எதன் அடிப்படையில் நாம் செலுத்துகிறோம் என்பது இந்த வசனம் சொல்கிறது. விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தோடு நாம் இதை செயல்படுத்துகிறோம். பாருங்க, இந்த விதைப்பு அறுப்பு என்கிற அந்த ஆவிக்குரிய பிரமாணம் இந்த உலகத்தை சார்ந்ததில்லை, தேவனை சார்ந்து செயல்படுகிறது. ஆனால் தேவன், நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். இந்த பூமிக்குரிய ரீதியில் பணத்தில் நம்ம பெருக செய்யணும் தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை அவர் திட்டமிடுத்து வச்சிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பிரமாணம் விதைப்பு அறுப்பு எல்லா மக்களுக்கும் இது வேலை செய்யாது. யாருக்கு என்றால் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு இதை வேலை செய்யும். என்றால் இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார். இதை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும், நாலாவது செயல்படுத்தணும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் கிரியைகள் மூலியமாக நாம் இதை செயல்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் என்றால், ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த பூமியில் பாவம் இருக்கிறதுனால, சாபம் இருக்கிறதுனால இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சுயநலத்தின் மூலமாக செயல்படுகிறார்கள். இறுக்கி பிடிச்சி தாங்களே வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் தேவன் நம்மை அப்படி இருக்கக்கூடாது என்று ரட்சிக்கப்பட்ட நம்மை அவர்கள் மத்தியில் வித்தியாசமானவர்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கிற மனப்பான்மை தேவன் திருச்சபையில் வைத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நம்மை தேவன் கொடுக்க வைக்கிறார் என்றால் கொடுக்கிற மனப்பான்மை தேவனிடத்தில் வந்தது. வேதம் சொல்வது, நாம் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி நாம் உண்டாக்கப்பட்டபடியால். ஆகவே அவர் சிறந்த விதத்தில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் பாருங்க, தம்முடைய குமாரனே கொடுத்தார் நமக்காக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் சாபங்களை நீக்கவும். ஆகவே நாம் சிறந்த விதத்தில் கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இந்த கொடுக்கிறதுன்ற காரியம் தேவனுக்குள்ளிருந்து நமக்கு வந்தது. ஆக பிசாசு என்ன பண்றான்னா, கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணுகிறான். என்றால் இதில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை செயல்படுத்தின ஒரு நபர், பழைய உடன்படிக்கையில் ஈசாக் என்ற நபர், இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் மூலியமாக தேவன் அவருடைய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியில தான் இருக்கிறாரு ஈசாக்கு. இந்த பூமியை சார்ந்து வாழலை, கர்த்தரை நம்பி சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தர் சொன்னதை செய்யும் பொழுது அவருடைய அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி அவர் பெறுகிறார் என்பதை நாம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1-2 வசனங்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கோராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்பும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. எந்த காலத்துனா ஈசாக்கு வாழ்கிற காலத்தில். எல்லா மக்களும் எகிப்துக்கு போகிறாங்க. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எகிப்து ஒரு பவர்ஃபுல் நாடு, நல்லா ஒரு செழுமை மிக்க நாடு, அதை நோக்கி போகிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ தரிசனம், தேவன் பாருங்க 2ஆம் வசனத்தில், கர்த்தர் உனக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எந்த தேசத்துலன்னா பஞ்ச தேசத்தில் தேவன் ஈசாக்க குடியிருக்க செய்கிறாரு. ஒரு வித்தியாசமானவராக இருக்கிறார் பாருங்க தேவன். எல்லா மக்களும் பஞ்சத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஏன்னா பஞ்சத்தின் மத்தியில் உயிர் வாழ முடியாது, எந்த வியாபாரமும் பண்ண முடியாது, பணமும் இருக்காது, எல்லாம் வடிந்த நிலையில போயிடும். கடைசியாக எங்கே கொண்டு போகணும், மரணத்துக்கு நேராக கொண்டு போகும் இந்த பஞ்சம். இந்த பஞ்சம்லாம் பாருங்க தேவன் கொண்டு வரல, ஆதாம் செஞ்ச தவறுனால, அவன் சபிக்கப்பட்டதுனால, அவன் சாபம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த பஞ்சம், பசி, வறுமை, ஏழ்மை இதெல்லாம் ஆதாம் பாவம் செஞ்சதுனால இந்த பூமியில வந்தது பாருங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால், கர்த்தரை நம்பி வாழும் பொழுது, கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது, அதாவது அவருடைய கட்டளைக்கு நியமங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இது ஈசாக்கு அன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அதெல்லாம் சொல்றாரு இல்லையா, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. ஈசாக்கு இதை கீழ்ப்படியாமல்
வேற தேசத்துக்கு போயிருந்தால் நிச்சயமா மரணித்து செத்து போயிருப்பாரு. ஆனா கர்த்தருடைய நோக்கம் அது இல்லை. ஈசாக்கு நல்லா வாழ வைக்கணும்னு தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா தரிசனமாக இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பார்த்துங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பஞ்ச தேசத்தில் எப்படி வாழ முடியும்? முடியவே முடியாது. உலக பிரகாரமாக பார்க்கணும்னு நினச்சா வாய்ப்பே இல்லை. 0% ஒன்றுமே இல்லை. விதைச்சாலும் வராது, தண்ணியும் இல்லை, பஞ்சம். ஆனால் கர்த்தர் பாருங்க இந்த தேசத்தில் விதை விதைக்க செய்கிறாரு. ஈசாக்கு சொல்கிறாரு பாருங்க, 12ஆம் வசனத்தில் ஈசாக்கு செய்த ஒரு காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு செய்யும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் உண்டான பிறகு ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் உண்டாகுது. இந்த பஞ்சத்தின் மத்தியில் ஈசாக்கு எப்படி ஆசீர்வாதத்தை பெறுகிறான் என்று பார்த்தால் கர்த்தர் சொல்லுகிற போல என்னன்னா, இந்த தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் நீ விதை, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறாரு பாருங்க ஈசாக்கு. அந்த தேசத்தில் விதைக்கும் பொழுது ஆசீர்வதித்தினால் 1 மடங்கு கூட பலன் அனுபவிக்க முடியாத மக்கள் மத்தியில் தேவன் என்ன பண்றார் என்றால் ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் பொழுது 100 மடங்கு பலனை பெற முடிகிறது. அதற்கு ஈசாக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், என்னன்னா விதைக்கிறார். அதை தான் நாமும் இன்றைக்கு பண்ண போறோம். நம்ம கிட்ட பாருங்க விதை இல்லை, ஆனால் பணம் என்ற விதை இருக்கிறது. அது அவருடைய ராஜ்யத்தில் கொடுக்கும்போது அதை அவர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 13, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இவனே என்ன பண்றான்னா பஞ்சத்தின் மத்தியில் பிழைக்கலான்னு வேற தேசத்துக்கு போறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா நிறுத்துறாரு தரிசனமாகி, இல்லை இல்லை இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அதனால் நாமும் வாக்குத்தத்தப்பட்ட சந்ததியில வருகிறோம் பாருங்க. ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்துவுக்குள்ள நாம் அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். இந்த ஆசீர்வாதம் எதை காண்பிக்கிறது என்றால், இந்த பூமிக்குரிய வேர்வையை காட்டிலும் கல்வாரி சீலுவில கர்த்தர் சிந்தின ரத்தத்தை பெரிதாக என்ன காண்பிக்கிறது. ஆகவே தான் இன்னைக்கு நிறைய மக்கள் நல்லா உழைக்கிறாங்க, ஆனால் மேலே வர முடியல. என்னன்னா, ஆவிக்குரிய பிரமாணம் ஒன்று இருக்கு, இதை விசுவாசிக்கணும், இதை அன்பின் மூலியமாக செயல்படுத்தணும், கொடுக்கணும் என்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாததினால் உழைக்கிறாங்க, பணம் இல்லை, கடன் வாங்குறாங்க, மறுபடியும் உழைக்கிறாங்க, பணம் இல்லை, கடன், இப்படியே ரொட்டீன் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்றால் ஆவிக்குரிய ரீதியில் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு என்ற மனுஷன் கர்த்தர்கிட்ட ஒன்று கொடுக்குறான். என்னன்னா அவருடைய படகு கொடுக்குறாரு பாருங்க. பூமிக்குரிய ரீதியில் பேதுரு வாழ்றாரு. அவர் பெரிய ஒரு மீன் வியாபாரி, அந்த வியாபாரத்தில் தலை சிறந்தவர். கர்த்தர்கிட்ட இயேசுகிட்ட கொடுக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, இயேசு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படி பேதுருக்கிட்ட படகை வாங்குறாரு. சரி, பேதுரு என்ன பண்ணாருன்னா ராம் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் எதுவும் மாட்டல. சரி, இவராட்சி கேட்கிறாருன்ட்டு என்ன பண்றாருன்னா பேதுரு தன் படகை கொடுக்குறாரு. இப்போ பிரசங்கம் பண்ண முடித்த பிறகு இயேசு சொல்றாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். அதற்கு சொல்றாரு பேதுரு, நாங்கள் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு, இந்த பிரயாசம் எல்லாரும் படுறோம் பாருங்க, நம்ம நல்லா இருக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லா இருக்கணும், நம்மக்கிட்ட பணம் இருப்பு இருக்கணும், எல்லாம் நம்ம பிரயாசப்படுறோம் உலக ரீதியில். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்க. அப்போ அந்த வலையை போடும் பொழுது ஏராளமான மீன், படகு அமிழத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக. என்னன்னா பேதுரு படகை இயேசு இடத்துல கொடுத்ததின் நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் வருகிறது. ஆக இன்னைக்கும் நாம் என்ன பண்றோம்னா, ஈசாக்கை போல தேவனுடைய ராஜ்யத்தில் பண விதியை விதைக்க போறோம். பேதுரு போல எப்படி படகு கொடுத்தார், அப்படி தேவனிடத்தில் நம்ம சிறந்ததை அவருடைய ராஜ்யத்தில் கொடுக்க போறோம். கொடுக்கும் பொழுது அவர் எப்படி கொடுக்கிறார் என்றால் 100 மடங்கு ஆசீர்வாதம். அப்புறம் என்னன்னா படகு அமிழத்தக்க மீன், வலை கிழியத்தக்க மீன், இப்படிப்பட்ட ஒரு பண ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆகவே நம்ம நன்றாய் சிறந்த விதத்தில் தேவனுக்கு கொடுப்போம். கரங்களில் காணிக்கையும் தசமம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் அறிக்கையிட்டு கொடுப்போம். அறிக்கையிட்டு கொடுப்போம், எடுத்துக்கொள்வோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில்
இடத்துல வருகிறோம் கர்த்தாவே. என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு நீரே ஆதாரமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைக்கு பயந்து நான் இதை செய்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் வலை கிழிந்து போகத்தக்க பணத்தையும் என்னுடைய மடியில் நீர் போடுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 99. சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேக ஸ்தம்பத்தில் இருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபை